நம் டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம ஆடிட்டர் உமாவோட ஒரு விஷயத்தை பற்றி கலந்து பேச போகிறோம். வாங்க அவங்களை சந்திப்போம். வணக்கம்மா. வணக்கம். நம்ம டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த சவுகார்பேட்டையில் கடந்த வாரம் மிகப்பெரிய ஒரு கலைமாரம் போராட்டம் மாதிரி நடந்தது. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி சொல்லுங்க. ஆமாம், சவுகார்பேட்டில் ஒரு 2 பேர் ஜிஎஸ்டி ஆஃபீஸர்னு சொல்லிட்டு ஒரு கடையில் நுழைஞ்சிருக்காங்க. ஈவினிங் டைம் அது. ஒரு கடையில் நுழையும் போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இம்மிடியேட்டாக இல்லை நீங்கள் ஜிஎஸ்டி ஆஃபீஸர்ஸ் கிடையாது, நீங்கள் தவறான அதாவது நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு தகவல் கடை உரிமையாளர்கள் வம்பு பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு செய்தியாவே நம்ம சோசியல் மீடியால ஒரு வீடியோ பரவிக்கிட்டு இருந்துச்சு. அங்க ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா, ஜிஎஸ்டி ஆஃபீஸர்ஸ் பொதுவாகவே எங்க போவாங்கன்னா, பிஸ்னஸ் நிறுவனங்களுக்கு சடனா சர்ப்ரைஸ் விசிட்டா போவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்கள், இத்தனை கோடிகளுக்கு மேல எங்க பிசினஸ் நடக்குதோ அங்க முறைப்படி போவாங்க. அதுக்கு முன்னாடி நோட்டீஸ் கூட போயிருக்கோம் அவங்களுக்கு. இதுதான் நம்ம சட்டம் சொல்லுது. சட்டத்துல இன்னும் பல விஷயங்கள் மேம்படுத்தப்படணும். அப்படி இருந்தா கூட ஒரு ஆபீசர்ஸ்ன்னு சொல்லி வந்துட்டாங்க, அதை எப்படி இவங்க கையாளணும்னு தெரியல. அதாவது ஒரு ஆபீசர்ஸ்ன்னு சொல்லி வந்திருக்கிறாங்க, இவங்க கடை உரிமையாளர்கள் என்ன சொல்றாங்க, நீங்க ஆபீசர்ஸ் இல்ல. சரி, அதை அவங்க எப்படி ஆபீசர்ஸ் இல்ல, ஜிஎஸ்டி ஆபீசர்ஸ் இல்ல, யாரோ வந்திருக்காங்கன்னு அந்த சவுகார்பேட்டை வியாபாரிகளுக்கெல்லாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இந்த மாதிரி ஜிஎஸ்டி ஆபீசர்ஸ்னு போய் சொல்லி வந்திருக்காங்க அப்படின்னு போட்ட உடனே அந்த சவுகார்பேட்டை தெருவில் இருக்கிற கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வியாபாரிகள்லாம் அந்த கடை முன்னாடி கூட்டிட்டாங்க. இம்மிடியேட்டா 300 பேருக்கு மேல வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே கூட்டிட்டாங்க. இதுல இருந்து நம்ம 2, 3, 4 விஷயங்கள் பேச போறோம். முதல் விஷயம், ஜிஎஸ்டி ஆஃபீஸர்ஸ்ன்றவங்க உண்மையிலே இவங்க ஜிஎஸ்டி ஆஃபீஸர்ஸ் தானான்றதை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நீங்கள் அவ்வளோ பெரிய கடை முதலாளி, ஒரு போலீஸ்க்கு இமிடியேட்டாக ஒரு ஃபோன் அடித்தா அவங்க இமிடியேட்டாக வந்துட போகிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, உங்களுடைய அசோசியேஷனோ இல்லை உங்களை சார்ந்த அந்த தெருவில் அந்த ஏரியாவில் நடக்கக்கூடிய தொழில்கள் எல்லா பேருக்குமே இன்ஃபர்மேஷன் கொடுத்து வர வச்சிருக்கிறீங்க. இது தப்பு தான் நான் சொல்கிறேன். அவங்க எல்லாருமே போலியான ஆபீசர்னு அடிச்சிருக்காங்க. இது பண்ணி போலீஸ் அவங்கள மீட்டிட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு போலியான போனா அவங்க உண்மையான ஆபீசர்ஸ். அதான் இப்ப அடிபட்டவங்க எல்லாம் போலீஸ் வழக்கு பதிவு செய்து அவங்கள கைது செய்திருக்காங்க. ஆமா, இதுல இருந்து சில விஷயங்கள் எல்லாருக்குமே பாடமா இருக்கு. அதான் சொன்ன மாதிரி முதல் விஷயம் இந்த ஓனர் செஞ்சது தப்பு. இவங்களுக்கு ஒரு ஆபீசர்ஸ் தவறானவர், இவர் போய் சொல்லிட்டு வந்திருக்காருன்னு தெரிஞ்சா அதுக்குரிய விஷயங்களை ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கணும், முறைப்படி போயிருக்கணும், போலீஸ்க்கு சொல்லியிருக்கணும். அதுக்கப்புறம் இவங்களுடைய அதர் ஆர்கனைசேஷனுக்கு சொல்றதுல தப்பு இல்லை, நீங்களும் அவேர்னஸா இருங்க அப்படின்னு சொல்றதுல எதுவும் தப்பு இல்லை. ஆனால் இது திட்டமிட்ட, அதாவது ஒரு செயல், அதாவது இவங்க வந்திருக்கிறாங்க, இவங்களை உள்ள விடக்கூடாது அப்படின்ற நினைப்பு இருந்திருக்கலாம். நம்ம உறுதியாக எதையும் சொல்ல முடியாது. ஆனால் ஏன் நம்ம இந்த பாயிண்ட் இப்போ சேர்க்குறோம்னா, அவங்க உண்மையான ஆஃபீஸர்ஸ்ன்னு இப்போ போலீஸை சொல்லியிருக்கிறாங்க. அதனால நம்ம இதையும் சொல்கிறோம். இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் நடத்துகிறவங்களுக்கு ஒரு ஜிஎஸ்டி நம்பர் இருக்கும், ஒரு அட்ரஸ் இருக்கும், அதை தேடி வந்திருக்காங்கன்னா, நீங்கள் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் நடத்துகிறவங்க ஒரு ஆஃபீஸரை கூட நீங்கள் கண்டுபிடிக்க முடியாத பட்சத்தில் நீங்கள் போலீஸாக பக்கத்துலேயே இருக்கிறாங்க அணுகி இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் விடாமல் வச்சிருக்கலாம். இதுக்கும் சட்டத்தில் அனுமதி இருக்குது. தகுந்த ஆதாரங்களை காட்டி நீங்கள் உள்ள வாங்கன்னு சொல்லலாம். இருக்கும், அது கொடுக்கலைன்னு சொல்கிறாங்க. இரு தரப்புமே ஏதோ ஒரு மிஸ்ஸிங் பாயிண்டாக இருக்குது. அது நம்மளுக்கு இன்னும் உறுதியாக வரல. அதாவது எந்த ஒரு ஆஃபீஸர்ஸும் ஐடி கார்டு இல்லாமல், சரியான உத்தரவாத கார்டுகளோடு இல்லாமல் எந்த ஒரு இடத்துக்கு போக மாட்டாங்க. ரெக்வயர்டு டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், அவங்ககிட்ட ஐடி கார்டு இருக்கும், கொண்டு போய் நாங்கள் இந்த இடத்துல இருந்து வந்திருக்கோம், இந்த ஆஃபீஸில் இருந்து வந்திருக்கிறோம், என்னுடைய டெசிக்னேஷன் இதுன்னு ஒரு ஐடி கார்டு இருக்கும். உங்களை சோதனை போடுறதுக்கு வந்திருந்தாலும் கூட இந்த பேப்பரில் இருக்கிற இந்த பிரிவுகளின் அடிப்படையில், உங்களுடைய கணக்கு வழக்குகளின் அடிப்படையில் நாங்கள் சோதனை போட வந்திருக்கோம்னு காமிப்பாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க ஐடி கார்டு கொண்டு வரல அப்படின்னு ஒரு வாதம் இருக்கு. ஆனால் அது இது வரைக்கும் மறைக்கப்பட்டிருக்கு. காரணம், இது முதல் தரப்பா இதுதான் நடந்திருக்குது. இதை இப்படியே வச்சிருவோம். ஒரு அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம வரும். இப்போ தமிழகத்தில் எத்தனை தொழில் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இதில் ஒரே ஏரியாவில் சவுகார்பேட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 5500க்கு மேலே ஒன்லி மார்வாடிஸ் மட்டும் தான் கடை வச்சிருக்கிறாங்க, தொழில் செய்கிறாங்க.
பெரும்பாலும் இன்னைக்கு ஹிந்து பேப்பர்ல எடுத்து படிச்சீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸை பெரிய டாக்குமெண்ட்டாக போட்டிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இந்த இடத்துல. அப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஏரியாவை அப்படியே கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் இது வந்து இந்த விஷயம் தெரியலேன்னா நம்மளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. இது வந்து அவங்க வேற மாநிலத்துல இருந்து இங்க வந்து தொழில் செய்யறத தப்பு சொல்லலை. ஆனா இங்க தமிழ் மக்களோட நிலை, தமிழ்ல தொழில் முனைவோர்கள் தொழில் தொடங்கணும், இல்லை இருக்கிற தொழிலை காப்பாற்றிக்கணும், இல்லை என்னுடைய தொழிலை இன்னும் மேம்படுத்தி நான் கொண்டு போகணுன்றவங்களுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்குது. இப்ப எல்லாருமே மார்வாடிஸ்னா அவங்க தமிழ் பேசுவாங்க, வேற மாநிலத்துல இப்ப நான் இங்க இருந்து வேற மாநிலத்துக்கு போய் தொழில் செய்யலாம். ஆனா எல்லாத்துக்குமே ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு வேணாமா? ஸோ இது வந்து ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு குரூப் ஆஃப் ஆக்டிவிட்டின்னு நான் வந்து பர்சனலாக வந்து மனசில் நினைக்க தோணுது. நான் யாருமே இங்கே வந்து பெரிய தமிழ்நாட்டில் பரவலாக வட இந்தியர்கள் தொழில் பண்ணி அவங்க பெரிய லெவலில் முன்னேறி இங்கேயே நிறைய சொத்துலாம் வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு 40% இடங்களை வந்து அவங்க வாங்கி குடியேறி இருக்காங்க. பல இடங்களை வந்து கல்யாண மண்டபம் கட்டி எல்லாருமே வியாபார ஸ்தலங்களை பெருக்கி அதன் மூலம் வருமானங்களை பெருக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வட இந்தியாவில எல்லாம் வந்து இந்த அளவுக்கு சுதந்திரமா அமைதியா தொழில் பண்ண முடியாது. அங்கெல்லாம் வந்து நிறைய ரவுடிசம் அது இதுன்ட்டு இருக்கும். அதுக்காக இங்க வந்து அமைதி தொழில் பண்ணுறதுக்கு ஒரு சரியான இடம், நல்லா வியாபாரம் நடக்குது, நல்லா லாபம் கிடைக்குது. அதனால இங்கே வந்து நிறைய பேர் குடியேறிட்டு இருக்காங்க. இந்தியாவில் யார் வேணாலும் எங்கே வேணாலும் போய் தொழில் செய்யலாம். அந்த விதத்தில் அவங்க இங்கே வர்றாங்க. ஆனால் அதே நேரத்தில் பாருங்க, இந்திய ஆஃபீஸர்ஸே ரவுடித்தனம் மூலமாக அவங்கள வந்து இவங்க அட்டாக் பண்ணுறது முயற்சி பண்ணுறாங்களா இல்லை அட்டாக் பண்ணாங்களா அப்படிங்கிறது பல கேள்விகளை கிளப்பி விடுது. கிளப்பி விடுது. உண்மையான விவகாரம் ஒரு பாதி வீடியோ மட்டும் தான் சர்க்குலேட் பண்ணியிருக்கிறாங்க. அவர் பேசுனதையோ இல்லை இவங்க கொஸ்டின் கேட்டதையோ அந்த நம்மளுக்கு வந்து வீடியோ எடுக்கலை. இவர் வந்து தெரியும். ஆமாம். அது இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான தொழில் வளத்தை கையகம் படுத்தியிருக்காங்க. வேற மாநிலத்தை சார்ந்தவர்கள், முக்கியமாக வடநாட்டு மாநிலங்களை சார்ந்தவர்கள் நிறைய கையகம் படுத்தியிருக்கிறாங்க. தங்கம் வெள்ளி விற்கிறது, ஜவுளி விற்பனை, இந்த மாதிரி பெரிய ஃபாஸ்ட் மூவிங்கான தொழில்கள், லாபம் நல்லா வரக்கூடிய தொழில்கள் எல்லாம் அவங்க கையில் வச்சிருக்கிறாங்க. இப்போ இதில் இன்னொரு இது இருக்கும், டிஜிட்டல் இந்தியான்னு நமது ஒன்றிய அரசின் பாரத பிரதமர் வந்து கொண்டு வந்திருக்காரு. டிஜிட்டல் இந்தியாவில் வந்து எல்லா இதுவுமே வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் தான் நடக்கும். இந்த ஜிஎஸ்டியோ இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸோ என்ன செய்வாங்க, அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து ஆன்லைனில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே எக்ஸ்ட்ராடினரி அமௌண்ட்டாக தெரியும், அது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கணும், இங்கேயும் ஒரு கொடுத்துருக்கணும் இல்லாட்ட வாங்கியிருக்கணும். இப்படிப்பட்ட டிரான்சாக்ஷன் பேங்க்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா கேப்சர் ஆகி இன்கம் டேக்ஸ் போர்ட்டல்ல காமிக்கும், அந்த பர்டிகுலர் லாகின் ஐடியில இருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்களை நோட் பண்ணி இவங்க சில சமயம் இது அப்நார்மலா இருக்கு, பல கோடி டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, இதுக்கு வந்து சரியான டாக்குமெண்டேஷன் இல்லை இதுக்குரிய ப்ரூஃப் எதுவும் இருக்கான்றதை செக் பண்றதுக்காக சில சமயம் திடீர்னு வந்து இன்வெஸ்டிகேஷன் இப்படிலாம் வந்து சில சமயம் எடுப்பாங்க. அதே போல நிறைய இருக்கு. இந்த இன்கம் டேக்ஸ் பிரகாரமும் ஜிஎஸ்டி பிரகாரமும் இன்னும் இந்த கம்பெனி சட்டத்திட்டங்கள் மூலமாக ஒரு நிறுவனத்துக்குள்ள ஒரு ஆஃபீஸர், ஜிஎஸ்டி ஆஃபீஸரோ இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரோ இல்லை எம்சிஏ சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர்களோ உள்ள நுழையணும்னா அவங்களுக்கு முறைப்படி நோட்டீஸ் எல்லாமே அனுப்பியிருக்கணும். அது அனுப்பிட்டாங்களான்னா அப்படின்னா அவங்க இன்னும் கொஞ்சம் தெளிவான டீட்டெயில்ஸை வந்து போலீஸ் தரப்பு சொல்லணும். ஜிஎஸ்டி போர்ட்டலில் அவங்களுக்கு நோட்டீஸ் வந்து பாப்பப் ஆகிருக்கும், அதை இவங்க பார்க்கறதுக்கு மறந்துருக்கலாம். அதாவது அந்த தொழில் நிறுவனத்தோட முதலாளிகள் பார்க்கறதுக்கு மறந்துருக்கலாம். இன்னொன்று, ஒரு பதட்டத்தில் எங்கே பார்த்தாலும் கொள்ளைகள், அதையும் சொல்லிடுறேன், கொள்ளைகள் எங்கே பார்த்தாலும் கொலை பண்ணுறதுக்கோ இல்லை கொள்ளையடிச்சிட்டு போகிறதுக்கோ அவங்களும் வடநாட்டு மாநிலமாக தான் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து கொள்ளையடிச்சிட்டு ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. டீனரில் கூட ஒரு வீட்டில், அப்பார்ட்மெண்ட் வீட்டில் வந்து கொள்ளை நடந்துருச்சு. ஆமாம். அந்த கொள்ளையை போலீஸார் பதிவு பண்ணி அதை பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த கொள்ளை அடித்தவர்கள் 3 பேர் வந்து வட இந்தியாவை சேர்ந்தவர்கள்னு கண்டுபிடிச்சு அவங்க வந்து யூபிக்கு போயிட்டாங்கன்னு போலீஸ் சொல்லிடுச்சு. அப்போ யூபிக்கு போனவங்கள போலீஸ் பிடிக்கணும், அதுக்கான விசாரணையில அவங்க போயிட்டு இருக்காங்க. இதை எதுக்கு சொல்ல வரேன்னா,
இந்த மாதிரி கொலையிலையும் வந்து வட இந்தியர்கள் ஈடுபட்டுறாங்க. ஏன்னா ஈஸி, அவங்களுக்கு ஈஸி. இங்க கொள்ளையடிச்சுட்டு இங்க இருக்க மாட்டாங்க, ட்ரெயின் ஏறி போய்கிட்டே இருப்பாங்க. அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் எடுக்கும். இங்க இருக்கிறவங்கள ஈஸியா பிடிச்சிருவாங்க. ஸோ இப்படி பல விதத்துல வந்து எல்லா பேரையுமே நான் சொல்லலை, மன்னிக்கணும், எல்லா பேரையுமே நான் சொல்லலை. யார் யார் குற்றம் செய்யறாங்களோ, யார் யார் உண்மையான நிலவரத்தை கண்டு கொள்ளாம எடுத்த உடனே கோவப்பட்டு இப்படி அடிக்க போறாங்க, ஆஃபீஸர்ஸ் அடிக்க போறாங்களோ அவங்களுக்காக நான் சொல்றேன். எல்லா பேரையும் நான் சொல்லலை. நல்ல மக்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. ஒரு சில பேர் இதை தவறா பயன்படுத்தி தங்களுடைய ஒரு அஜெண்டாவை, அதாவது பொலிட்டிக்கலா சில அஜெண்டாவை வந்து நிறைவேற்றி கொள்வதற்காக சில விஷயங்களை எடுத்து செய்யறாங்க. அவங்களுக்காக தான் நான் வந்து எதிர்த்து குரல் கொடுக்குறேன். நிறைய வட இந்தியர்கள் வந்து நகைத்தொழில் இருக்காங்கம்மா. ஆமா, பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க பெரிய கிளைகள்லாம் வச்சு பெரிய லெவலில் போய்கிட்டே இருக்காங்க. நிச்சயமா. அவங்களுக்கு முதலீடு எங்கேருந்து வருது, ஏது முதலீடு, எதையுமே அரசாங்கம் வந்து அதை சரியாக விசாரிக்கிறது இல்லை. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்க அரசியல்வாதிகள் இந்த ஊழல் பணத்தில் சம்பாதிக்கிறாங்க பாருங்கள், அந்த பணத்தெல்லாம் எங்கே கொண்டு போய் அவங்க முதலீடு பண்ணுவாங்க? எவ்வளவுதான் வந்து நிலத்திலேயும் மற்ற தொழிலையும் அவங்க பண்ண முடியும்? அப்போ அந்த மாதிரி வர பணங்களை இந்த மாதிரி மார்வாடிக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்றாங்களா? 10 கோடி 20 கோடி 50 கோடின்னு கொடுத்த உடனே அவர் வந்து 10 கோடி ரூபாய்க்கு மாதம் ஒரு 10 லட்ச ரூபாயோ ஒரு 2 லட்ச ரூபாயோ வட்டி கொண்டாந்து கொடுத்துருவாராம். வட்டி கொடுத்துட்ட உடனே இவர் பிளாக் மணிக்கு வட்டி வருது அப்படின்ட்டு இவர் அரசியல்வாதிகள்லாம் வாங்கி போட்டுப்பாங்களாம். சினிமாவில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகள் எல்லாம் இந்த மாதிரி மார்வாடிகள்கிட்ட டைமண்ட் தொழில், இந்த நகை தொழில் எல்லாம் இருக்கிறவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அவங்கள வந்து டெவலப் பண்ண வச்சு பண்றாங்கன்னு ஒரு கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்குது. இன்னும் இது ஒரு வகை, இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய விதமா நடக்குது. ரியல் எஸ்டேட்ல கூட இன்னைக்கு நிறைய அவங்க தான் இருக்காங்க. காரணம் வந்து இந்த மாதிரி ஊழல் பணங்கள் பிளாக் மணிகளை வந்து பதுக்கி வைக்கிறதுக்கு அது ஒரு சரியான இடமா இருக்குன்ட்டு அவர்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்து பதுக்கி வைக்கிறதா சொல்றாங்க. எது உண்மையே தெரியல. அதாவது ஒரு சாதாரண சேலரி கேஸு, சம்பளம் வாங்குற ஒருத்தவர்கிட்ட இருந்து வரி வசூலிக்கும் இந்த ஒன்றிய அரசின் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி இவ்வளோ கோடிகள் புரள்ற ஒரு தொழில்கள் செய்யக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை இது வரைக்கும் கண்டுக்கல. நிறைய இது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, இப்படி எல்லா 28 மாநிலத்திலையும் இவங்களுடைய இந்த தொழில் வளம் பெருகிக்கிட்டு இருக்கு. நல்ல விஷயம்தான், பெருகட்டும், நல்லா வாழணும், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், அதிலெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இதுக்கெல்லாம் வந்து ஆவணப்படுத்துகிறாங்களா? இவங்களுடைய வரவு செலவை கவர்மெண்ட்டுக்கு முறைப்படி காமிக்கிறாங்களா? இது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக தான் இது வந்து இன்னைக்கு எழுந்து நிற்கும். முக்கியமாக தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டங்கள் 39 மாவட்டம் 39 மாவட்டங்களையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா மாவட்டங்களையும் ஒவ்வொரு தொழில்கள் வந்து முக்கியமானதாக கருதப்படும். தென் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வேற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தொழில் வளத்தை ஆக்குபை பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் வந்து நம்ம கோயம்புத்தூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து வடநாட்டு, அதாவது ஹிந்திக்காரவங்க வந்து அப்படியே பரவி இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ் மக்கள் வந்து தொழில் தொடங்கணும்னா மதுரை, ஆமா, இப்படி பல நகரங்கள்ல எல்லாம் அவங்க தான் வியாபித்து தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. நான் தொழில் தொடங்குறவங்கள குற்றம் சொல்லலை, ஆனா அவர்கள் வந்து துபாயில போய் ஒட்டகம் மேய்ச்சிட்டு ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க. மலேசியாவில் போய் ஹோட்டல்ல தொழில் பண்றாங்க, வேலை பார்க்குறாங்க. அதே மாதிரி நிறைய பேர் படித்தவர்கள்லாம் அமெரிக்கா, ஐரோப்பா நாடுகளில் போய் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிட்டாங்க. இன்னமும் நம்ம ஊரில் இன்னும் சொல்ல போனோம்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த சாதிகள் வந்து அதிகமாக வந்து அது சம்பந்தமாக வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் இவங்க என்ன செஞ்சுறாங்க, தன்னை தானே தாழ்த்திக்கிட்டு சில விஷயங்களை பயந்துக்கிட்டு இன்னமும் ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு எதிராக தான் அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. இதுல இருந்து தமிழ்நாடு மீண்டு வரும், சரியான ஆட்சி, சரியான ஒரு ஒழுக்கமான ஒரு பாலிசிஸ் நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவை. இந்த நேரத்தில் வந்து தமிழக மக்கள் எல்லாமே ஒன்றிணையணும். தமிழக மக்கள் நான் சொல்லக்கூடியது இந்த இடத்துல வாழ்கிற எல்லா இனத்தை சேர்ந்தவங்களும் ஒரு தமிழனை ஒன்றிணையணும் அப்படின்றத நான் முன்வைக்கிறேன். முன்னெல்லாம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த காரைக்குடி நகராத்தாருங்கிறவங்க எல்லாம் வந்து நிறைய தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. நிறைய பேர் வந்து தொழிலை விட்டுட்டு போயிட்டாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி
கன்னியாகுமரி இந்த ஏரியாக்களில் இருக்கிற ஒரு சமூகத்தினர் வந்து தமிழ்நாடு முழுக்க தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் இன்னைக்கு வந்து இந்த வட இந்தியர்களுக்கு போட்டியாக அந்த தமிழர்கள் தான் வந்து இன்றைக்கு தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் உயர்றதுக்குள்ள இவர்களுடைய போட்டியை அவங்களால சமாளிக்கிறது இந்த வெளிநாட்டு கார்ப்பரேட் கம்பெனிகள் இவங்களோடலாம் அவங்க போட்டி போட்டு தொழில் பண்ணுறது இப்போ கொஞ்சம் சிரமமாயிடுது. இப்போ ரொம்ப சிரமம். ஒரு சாதாரண தொழில் தொடங்குறதுக்கு வந்து 1008 கேள்விகள் வந்து இந்த நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கேட்கும். அந்த சிஸ்டமானது கேட்கும், கவர்மெண்ட் சிஸ்டம் கேட்குது. ஆனால் நிறைய தொழில்கள் அப்படிப்பட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமையே நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் எனக்கு தெரிந்து முறை இல்லாமல் ரிஜிஸ்ட்ரேஷன் இதை செய்யாமல் அரசாங்கத்திற்கு ஆவணப்படுத்தாமல் அவர்களுடைய சட்ட கணக்கு வழக்குகளை இதை சப்மிட் செய்யாமல் நிறைய தொழில்கள் எத்தனையோ இருக்குது. இதையும் ஒன்றிய அரசு கவனித்து இவர்களையும் முறைப்படுத்தி அவர்களுடைய கணக்கு வழக்கையும் இன்கம் டேக்ஸ் மூலமாகவும் ஜிஎஸ்டி மூலமாகவும் அவர்களிடமும் வரி வசூல் செய்ய வேண்டும். அவர்களையும் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பொறுப்பாளர்களாக கொண்டு வர வேண்டும் என்பது நமது கோரிக்கை. இங்கு முக்கியமாக நான் சொல்கிறேன், நாங்கள் இந்த விஷயத்தை எடுத்து பேசுகிறதோட ஒரே ஒரு காரணம் வந்து ஒன்று நம்மளுடைய சட்டத்திட்டங்கள் எப்படி இருக்குது, இன்னொன்று இங்கே தொழில் வளம் வேறு மாநிலத்திலேருந்து வந்து தொடங்குறவங்க தான் தொடங்கக்கூடிய அந்த மாநில மக்களுக்கும் அந்த மாநிலத்தில் இருக்கிற கல்ச்சருக்கும் எல்லாத்துக்குமே ஒத்து வரணும், சுமூகமாக நடக்கணும். அதுதான் நம்மளுடைய ஒரே கோரிக்கை. அதாவது தமிழ்நாடு இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா சீமான் சொல்கிற மாதிரி, வேல்முருகன் சொல்கிற மாதிரி தமிழ்நாடு எல்லாம் ஹிந்தி பேசுகிற வட இந்தியர்களாக தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து சொத்து வாங்கிக்கிட்டு தொழில் பண்ணிக்கிட்டு போயிடுவாங்க. தமிழர்கள் எல்லாம் காணாமல் போயிடுவாங்க. இந்த தமிழ்நாடுங்கிறதே தமிழர்கள் பேசுறவங்களே இல்லாம போயிடுவாங்க. இப்பயே காணாம தான் இருக்கிறாங்க. இப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இங்க உருவாகும் போது நீங்க எங்க தமிழர்கள் எல்லாம் விழிப்போட இருந்துக்கிட்டு அவங்க வந்து தொழில் பண்ணி அவங்க வந்து நிறைய வேலை பார்க்கணும், நல்லா படிக்கணும். இப்ப நான் இதோட ரெண்டு இது படிச்சு வேலைக்கு போறதை விட தொழில்கள்ல இறங்கணுமா? தொழில்கள்ல இறங்கும் போதுதான் நம்முடைய பொருளாதாரம், நாட்டினுடைய பொருளாதாரம் வந்து உயரும். அதாவது எந்த வழிமுறையும் சரி, நம்மளுடைய மக்களை வந்து இப்போ ஒரு லாஸ்ட் வீக் நான் ஒரு கட்டுரை படித்தேன். அந்த கட்டுரையில் சொல்லியிருக்கிறாங்க, நம்மளுடைய ஊரோட அந்த தமிழினம், உலகத்திற்கே முதலினம் சொல்லுவாங்க, தமிழினத்தோட தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு பெரும்பாலும் இங்கே இருக்கிற ஒரு 2 பிரச்சனை இருக்குங்க. ஒன்று வந்து டாஸ்மார்க்கு, இன்னொன்று வந்து போதைப்பொருள். ரெண்டுமே ஒன்று தான், பட் நான் பிரித்து சொல்கிறேன். போதைப் பொருள்ன்றது சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு இப்போ கலாச்சாரமாக சாக்லேட் வடிவில் வந்துருச்சு, அந்த அளவுக்கு மோசமாயிருச்சு. டாஸ்மார்க் வந்து வீதிக்கு வீதி ஒவ்வொரு 250 மீட்டருக்கு இடைவெளியில் நிறைய கடைகள் அப்படி இருக்குது. அப்படி இருக்கும்போது எங்கே போனாலும் இங்கே வந்து உங்களுக்கு லிக்கர் வந்து ஈஸியாக கிடைக்குது. அது வந்து கவர்மெண்ட்டே விற்கிது. இதில் என்ன ஆகுதுன்னா, கூலி தொழிலாளிகள் வந்து அது அவங்களுக்கு ஒரு ஹேபிட்டாவே வந்துருச்சு. பச்சை தமிழன் சொல்லக்கூடிய ஒரு மரபணுவை அது அழித்து கொண்டிருக்கிறது. 30 வருஷத்துல தமிழினமே இருக்காது. இது வந்து திட்டமிடப்பட்ட ஒரு இன அழிப்பு. இது வந்து ஒரு விதத்துல மட்டும் இந்த போதையும் தமிழ்நாட்டில் ஒழிக்கிற வரைக்கும் தமிழர்கள் வந்து உயர மாட்டாங்க, திருந்த மாட்டாங்க, ஆரோக்கியமான வாழ்வு வந்து அடுத்த தலைமுறையில கிடைக்காம போறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய வருத்தம். இதுல என்னன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிட்டு இந்த தமிழ்நாட்டுல இறக்கிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயம் அதை எத்தனை வந்து வீழ்த்துக்கணும், தமிழர்கள் வீழ்த்துக்கிட்டு எல்லாத்தையும் வந்து குடும்பம், நம்ம பிள்ளைங்க அப்படின்ட்டு வந்து உழைக்கிறதுக்கு போகணும். கடைக்கு போறதை விட்டுட்டு தொழில்களில் இறங்கி பணம் சம்பாதிக்கின்ற ஒரு நோக்கத்தோடு அவங்க தமிழர்கள் வாழ வேண்டும். அப்பதான் எதிர்கால தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்க முடியும், சந்தோஷமா இருக்கும். இதோட இந்த விஷயத்தையும் இன்னொரு விஷயத்தையும் இங்கே முக்கியமான விஷயம் இது நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் டார்கெட் பண்ணி தான் வந்துகிட்டு இருக்காங்க. இத்தனை உரையாடல்களுக்கு நம்ம நிறைய உரையாடல்கள் செஞ்சுக்கிட்டே வரோம் வாரம். அந்த இதிலெல்லாம் பார்க்குறோம் நம்மளுடைய கல்ச்சர், நம்மளுடைய விஷயங்கள்லாம் எப்படி மடைமாற்றம் செய்யப்படுகிறதுக்கு. இப்போ உதாரணத்துக்கு கடந்த வாரம் 29ஆம் தேதி எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆடி பௌர்ணமி அன்னைக்கு வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை மதுரையில் இருக்கிற அழகர் கோயிலில் இருக்கிற
18ஆம் படி கருப்புன்ற குலசாமி, பெரும்பான்மையான தமிழர்களுக்கு அவங்க வந்து குலசாமி. 18ஆம் படி கருப்புன்றது கருப்பசாமினாலே அவ்வளோ ஃபேமஸ். அதை வச்சு கூட இப்போ வந்து சூர்யா சார் ஒரு படமும் எடுத்திருப்பாங்க. அதில் ஆக்டர் சூர்யா சாரும் பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க. மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு காவல் தெய்வம் குலசாமின்னு சொல்லுவாங்க. இப்போ போன வாரம் அதனுடைய 18ஆம் படி கருப்பு அந்த வாசல் திறக்கிறது வந்து மிக சிறப்பாக கொண்டாடுவாங்க. ஒன்லி ஒரு 5 மினிட்ஸ் தான் திறந்து வச்சுருப்பாங்க. 18 படிகளும் வந்து அவ்வளோ அருமையாக காட்சி கொடுக்கும். இதில் வந்து நாங்கள் கேள்விப்பட்டது என்னென்னா, நாங்கள் இங்கேருந்து பேசுகிறோம், ஆனால் எங்களுக்கு தகவல் வந்தது பிரகாரம் நாங்கள் என்ன கேள்விப்பட்டோம்னா, அங்கே அந்த விஷயத்தை வந்து இது ஆர்கனைஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்களே வர்ணனையாளர், அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு முறை கூட 18ஆம் படி கருப்பு இல்லை கருப்பசாமி இல்லை கருப்பு அப்படின்னு கூட ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லலையா. அப்ப நீங்க எந்த அஜெண்டாவை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? இந்த அழகர் கோயில் அந்த நிர்வாகம் ஏன் இப்படிப்பட்டவங்கள நிர்ணயம் செஞ்சு அவங்கள வந்து பேச அழைக்கிறாங்கன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இத தமிழக மக்கள் எல்லா பேரும் எடுத்து பேசணும். பேசினாதான் நம்மளுடைய குலசாமிய நாம வந்து பாரம்பரியமா நடந்துகிட்டு இருக்கிற அந்த விஷயத்த நாம காலகாலமாக வழங்கிக்கிட்டு இருக்கிற அந்த தெய்வங்களுக்கு நாம கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதையும் இதுதான். அவரு அந்த கருப்பசாமி சொல்றதுக்கு முன்னாடியே கோவிந்தா கோவிந்தான்னு சொல்றாரு. கோவிந்தாவும் நாங்களும் சொல்றவங்க தான், கோவிந்தான்னு சொல்றோம். ஆனா அதே நேரத்துல ஒரு முறையாவது 18ஆம் படி கருப்பு இல்ல கருப்பசாமின்னு சொல்றதுல உங்களுக்கு தயக்கம்? ஏன் அந்த வார்த்தை உங்கள் வாயில வரமாட்டேங்குது? ஏன் நீங்க வர்ணனை செய்ய வந்திருக்கிறதோ 18ஆம் படி கருப்புக்கு, நீங்கள் எல்லா தெய்வங்களையும் சொல்லுங்க. ஏன் அந்த வர்ணனை செய்யக்கூடிய அந்த குல தெய்வத்துக்கு நீங்க அந்த பேரை சொல்லி உச்சரிக்கிறதுல உங்களுக்கு என்ன தயக்கம் என்பது நம்ம வந்து பேசக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இதை தமிழக மக்கள் நிச்சயமாக எல்லாருமே கேள்வி கேட்கணும். இந்த நிர்வாகம் இதை உடனடியாக கூப்பிட்டு கண்டிக்கணும். இப்படிப்பட்டவங்களை அடுத்த முறை அந்த வர்ணனையாளராக கொண்டு வரதை தவிர்க்கணும் நாங்கள் கேட்டுக்கிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நேயர்களே. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.